ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, என் கையில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டிலை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே வந்து ஒரு குட்டி ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலோட மவுத்தில் வந்து ஒரு பலூன் வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த பலூனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல் எனர்ஜி இப்படி ஊதிட்டு இந்த கீழே இந்த ஹோல்ஸை பிடிச்ச உடனே இந்த பலூன் வந்து பாருங்கள், பல்பு மாதிரி நிற்குது. பார்த்தீங்களா? பல்பு மாதிரி பல்பே பார்த்தீங்களா? பல்பு இது விட்டோடனே பார்த்தீங்கன்னா உண்மையான பல்பு. பல்பே. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து காற்று ஊதும் போது ஒரு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பலூனோட எலாஸ்டிசிட்டினால அந்த பலூன் வந்து பெருசாகுது. எப்படி? இங்கே கீழே அழுத்தி பிடிக்கிறதுனால வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகல, அதாவது வெளியில் இருக்கிற ப்ரெஷர் உள்ளே போகல. வெளியில் இது விட்டவொடனே என்ன ஆகுது, அந்த ப்ரெஷர் வந்து அந்த பலூனை மறுபடியும் அது பழைய பொசிஷனை தள்ளின உடனே அந்த காற்று வந்து அப்படியே மேலே வழியாக வெளில வந்துடுது. இப்போது நம்ம இது என்ன எப்படி பண்ண போகிறோம்னா, தண்ணி ஊற்றி ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பலூனை இப்படி ஊதணும். ஒரு கெப்பாசிட்டி வரைக்கும் ஊதினோடனே இந்த பலூனில் போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வரப்போம். ஓகேவா? இந்த பாட்டிலில் கீழே ஹோல்ஸ் டைட்டாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல டைட்டாக பிடிச்சிருக்கேன். இந்த மேலே வந்து ஊதின இடத்துல பல்ப் மாதிரி ஃபார்ம் ஆனோடனே அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். கீழே கொட்டினா கீழேனா அசிங்கமாகிடும், அப்புறம் அது வேறு துடைக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன், இது உங்களுக்கு தெரியாது, நான் கீழே வச்சுக்க போகிறேன். இப்போ நான் அது ரிலீஸ் பண்ணோடனே வாட்டர் வந்து ஃபவுண்டைன் மாதிரி கொட்ட போகுது பாருங்கள். எப்படி? ஓகே பாருங்க, பாத்திரம் தான் கொட்டிடுது. ஓகேவா? இப்போ இந்த மூடியில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது இதில் ஃபவுண்டைன் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? மூடியே தள்ளி வந்துச்சுங்க. ரிலீஸ் பண்ணோட விட்டு பொங்கிடுறாரு, அப்படியே மூடியை விட்டு தள்ளின்னு வந்துடுறாரு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் மூடி போட்டுருங்க. லைஃப்பில் நம்ம கோவம் வரும்போது, டென்ஷன் ஆகும்போதெல்லாம் நம்ம அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. நிறுத்தி நிதானமாக யோசித்து தான் எந்த ஒரு முடிவு எடுக்கணும். அதனால் தலைவர் என்ன பண்ண போகிறேன், அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவர் தலையை நல்லா பிடிச்சிக்க போகிறேன். இப்போ இந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டுக்கோம்ல, ஸோ இப்போ இந்த ஃபவுண்டைன் எஃபெக்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ரெடி, கோ. சூப்பர் ஃபவுண்டைன் எஃபெக்ட். பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது வந்து வேறு ஒரு பாட்டிலோட மூடி. ஸோ அதனால் நம்ம இங்கே பிடிக்க வேண்டியதாகிடுச்சு டைட்டாக இருக்கிறதுக்காக. இல்லைன்னா என்ன பண்ணிடுது, மூடியே சேர்த்து தள்ளிடுது. ஃபோர்ஸ் வந்து அந்த ப்ரெஷர் வந்து இருக்கா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணிங்க, நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க, அதை வந்து கைண்ட்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.